அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்ப துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்ப துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம்மிடமாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இறையாவியே இரக்கமாயிரம். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரம் இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம்.
ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவால் ஆண்டுதோறும் எங்களை மகிழ்விக்கின்றீ. அதனால் நாங்கள் கொண்டாடும் இக்கால திருவிழாக்கள் வழியாக நிலையான மகிழ்ச்சிக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோயிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னுமிடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடமில்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோயிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள்.
அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 24. இறை வார்த்தைகள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவீலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெஸ்ஸியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள்.
உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்களுள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. இந்த அதிகாலை பொழுதினில், இந்த வேளையில் ஆண்டவரை தேடுகிற உங்கள் இதயம் அக்களிப்பதாக. உங்கள் இதயம் அமைதி பெறுவதாக. உங்கள் இதயம் அன்பின் இதயமாய், கடவுளுடைய அருளை பெற்ற இதயமாய் மாறி கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருக்க இதோ இந்த அதிகாலை பொழுதினில் ஆண்டவருடைய இல்லம் நாடி விரும்பி தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கடவுள் தருகிற வார்த்தை, கடவுள் உங்களோடு பேசுகிற வார்த்தைகள், கடவுள் உங்களை திடப்படுத்துகிற வார்த்தைகள், கடவுள் உங்களுக்கு சொல்லி வழிகாட்டுகிற வார்த்தைகளை ஆர்வத்தோடு கேட்போம். மனம் திறந்து கேட்போம். உள்ளம் திறந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு சான்று பகரக்கூடிய சாட்சிகளாக வாழ முன்வருவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளுக்காக சிறப்பாக மன்றாடி வேண்டி செபிப்போம். கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய கருணை அதிகமாய் நம் மீது பொழியப்பட வேண்டும் என மன்றாடுவோம். குறிப்பாக இந்த நாளில் தங்களுடைய பணிகளை துவங்குகிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கி வர, தூய ஆவியினுடைய வல்லமையினால் வழிநடத்தப்பட, நீங்கள் செய்கிற காரியங்களில் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை அருள, ஆண்டவர் உங்களோடு உடன் இருக்கிறார் என்பதை உணர இதோ இந்த திருவழிபாடு உங்களை ஊக்கப்படுத்துவதாக, இந்த இறைவார்த்தை உங்களை உற்சாகப்படுத்துவதாக, இந்த கடவுளுடைய வார்த்தைகள் உங்களை நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்வதாக. இயேசுவே, எவ்வித ஆபத்தும் தீங்குமின்றி எங்களை பாதுகாத்தருளும். நாங்கள் செய்கிற அனைத்திலும் எங்களுக்கு வெற்றியை தாரும். இயேசுவே, உம்முடைய வானதூதர்களை எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் வலமும் நிறுத்தி எத்தீங்கும் எங்களுக்கு நெருங்காமல் இருக்க எங்களை புடை சூழ்ந்து நீர் பாதுகாப்பீராக. ஆமென். ஆண்டவர் தம் திருப்பெயரை மாற்றுப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கிற தலைப்பின் கீழ் இந்த யூபிலி ஆண்டை சிறப்பித்து கொண்டாடும் வண்ணமாக கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் லயோலா கல்லூரி வளாகத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு வந்தோம். அப்பொழுது அந்த கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அணிந்திருந்த ஆடை, கேப், இது எல்லாமே இயேசுவினுடைய திருப்பெயரை தாங்கியிருந்தது. பல பேர் அருகில் இருக்கிறவர்கள் நடைப்பயணமாக வந்து அந்த இடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அவர்களுடைய அந்த ஆடைக்கு மேல் உடுத்தி இருந்த அந்த உடுப்பில் இயேசு என்கிற பெயரானது பொதிக்கப்பட்டிருந்தது. சிவப்பு நிற கேப் அணிந்திருந்தார்கள். இயேசு என்கிற பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. இப்படியாக இயேசுவனுடைய திருப்பெயரை அதில் பொறித்து அந்த நாள் ஒரு சாட்சியம் நிறைந்த நாளாக இருந்தது. 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் அந்த இடத்தில் கூடி நின்று
சிவப்பு நிறை ஆடைகளை அணிந்து கொண்டவர்களாய் எல்லோரும் ஆராதனை செய்து துதிக்கிற போது அந்த கேப் எடுத்து அசைக்க அந்த அசைவு ரம்மியமாக இருந்தது, பார்ப்பதற்கு பிரமிப்பூட்டும் வண்ணமாக இருந்தது. எல்லோருடைய முதுகிலும் அல்லது முன்புறத்திலும் இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. எல்லோரையும் கவர்ந்தெழுப்புகின்ற வார்த்தைகளாக இருந்தது. இயேசுவின் திருப்பெயருக்கு அவ்வளவு வல்லமை, அவ்வளவு ஆற்றல். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதை வலியுறுத்துகிறது இன்றைய நாளின் முதல் வாசகம். 3 மணி அளவில் பேதுருவும் யோவானும் இறைவேண்டல் செய்வதற்காக கோவிலுக்கு செல்லுகிறார். அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்ற ஒரு மனிதர் அந்த இடத்தில் இருந்தார். கோவிலுக்கு செல்பவர்களிடத்தில் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். அந்த வழியாக வந்த யோவானிடத்திலும் பேதுருவிடத்திலும் அவர் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி பிச்சை எடுப்பதை பார்க்கிறோம். எங்களை பார் என்று சொல்லி அவர் சொன்னவுடனே அவரும் ஏதாவது கிடைக்கும் என்று ஆவலோடு அவரை உற்று நோக்குகிறார். அப்பொழுது பேதுருவும் யோவானும், எங்களிடத்தில் வெள்ளியோ பொன்னோ இல்லை, ஆனால் எங்களிடத்தில் இருப்பதை உம்மிடத்தில் கொடுக்கிறோம் என்று சொல்லி, நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரினால் நீர் எழுந்து நடந்திடும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை, இறை வார்த்தை சொல்லுகிறது, கால் ஊனமுற்ற அந்த மனிதர் துள்ளி குதித்தெழுந்து நடந்து கடவுளை போற்றியவாறே அவ்வளவு நாள் கோவிலுக்கு வெளியே நின்று பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் கோவிலுக்கு உள்ளே சென்றார். இயேசுவின் திருப்பெயருக்கு அவ்வளவு வல்லமை உண்டு, அவ்வளவு ஆற்றல் உண்டு, அவ்வளவு சக்தி உண்டு. இயேசுவினுடைய திருப்பெயரை நாம் பயன்படுத்துகிறோமா? சாத்தானை எதிர்ப்பதற்கு இயேசுவினுடைய திருப்பெயரை பயன்படுத்துகிறோமா? தீமையை எதிர்ப்பதற்கு இயேசுவினுடைய திருப்பெயரை பயன்படுத்துகிறோமா? நமக்கு எதிராக வருகிற பொல்லாப்புகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு இயேசுவினுடைய திருப்பெயரை நாம் பயன்படுத்துகிறோமா? அந்த திருப்பயணிகளுடைய கூட்டத்தில் ஒரு பயணி ஜபமாலையை கையில் வச்சுக்கிட்டு வேகமா நடந்துகிட்டே போறார். இயேசு 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 என்று சொல்லிக்கொண்டு நடந்து போறார். நானும் அவரோடு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். அப்போ அவர் அந்த இயேசுவினுடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டே அந்த பயணத்தில் ஈடுபட்டது என்னை மிகவும் கவர்ந்து இழுத்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே இயேசுவினுடைய திருப்பெயருக்கு மகிமை உண்டு. இயேசுவின் திருப்பெயருக்கு நாம் வல்லமை உடையவர்களாக திகழ்வதற்குரிய ஆற்றல் உண்டு. எனவே அந்த பெயரை நாம் அடிக்கடி பயன்படுத்த வேண்டும். இயேசுவினுடைய பெயரை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு தற்பொழுது மறைந்திருக்கிற நம்முடைய திருத்தந்தை எவ்வளவு வல்லமையாய் அவர் செயலாற்றினார், அந்த பெயரினுடைய மாட்சி அவருக்குள் எப்படி குடிகொண்டிருந்தது என்பதை நம்மால் உணர முடியும். திருத்தந்தை உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது பல வதந்திகள் வந்தது. திருத்தந்தை இறந்து விட்டார், திருத்தந்தை இறந்து விட்டார் என்று. ஆனால் திருத்தந்தை மீண்டு வந்தார். நம்முடைய ஜபத்தினால் அவர் மீண்டு வந்தார், உடல்நலம் தேறி வந்தார். அந்த புனித வார திருச்சடங்குகளில் பக்தியோடு பங்கெடுத்தார். திருச்சடங்குகளை அவர் நிறைவேற்றினார். ஈஸ்டர் பெருவிழாவில் தோன்றி எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் ஆசீரையும் வழங்கினார். அதன் பிறகு அவர் இறைவனடி சேர்ந்திருக்கிறார். கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய ஆற்றல் அவருக்குள் இருந்து செயலாற்றுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன? எருசலேமில் தங்கியிருப்பவருள் உமக்கு மட்டும்தான் இந்நாள் நிகழ்ந்தவை தெரியாதோ என்று கேட்டவர்களுக்கு இயேசு சொல்லுகிறார், யாரை பற்றி நீங்கள் இதை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? எதை பற்றி நீங்கள் அறியாதவர்களாய் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்பொழுது அவர்கள் சொல்றாங்க பாருங்க, நாசரேத்து இயேசுவை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். நாசரேத்து இயேசுவை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் அவர் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் ஆவலோடு காத்திருந்தோம். இயேசுவை குறித்து, இயேசுவினுடைய பணிகளை குறித்து,
அவர் வல்லமையாய் செயலாற்றிய செயல்பாடுகளை குறித்து இந்த இடத்தில் திருத்தூதர்கள் சான்று பகர்வதை பார்க்கிறோம். எங்களுள் சில பெண்கள் இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை பார்த்திருக்கிறார்கள். அந்த கல்லறை வெறுமையாயிருப்பதை பார்த்திருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடைய கண்களை திறக்கிறார், அவருடைய மனங்களை திறக்கிறார். அப்பொழுது இயேசுவை அவர்கள் கண்டு கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்கள், இயேசுவை கண்டுகொண்ட பிறகு அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று சொல்லி ஆண்டவரை தங்களோடு தங்கும்படியாக அழைக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் கூட ஆண்டவரை நம்மோடு தங்க அழைக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தங்குகிறார் என்பதை உணர வேண்டும். ஒவ்வொரு முறையும் தேவநற்கரனை உட்கொள்ளுகிற போது, திருப்பலியில் பங்கெடுத்து தகுதியான உள்ளத்தோடு இயேசுவினுடைய திருப்பெயரை சொல்லி இது கிறிஸ்துவின் திரு உடல் என்று சொல்லி கொடுக்கிற போது, ஆமேன், அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் கிறிஸ்து நம் உள்ளத்தில் பிரசன்னமாகிறார். கிறிஸ்து இயேசு நம் உள்ளத்தில் தங்கி வாழ்கிறார். எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று திருத்தூதர்கள் ஜெபித்த ஜெபம் திருப்பலியில் நிறைவேறுகிறது. அவர் நம்மோடு தங்குகிறார். இந்த மேன்மையான உணர்வு நம்மோடு இருக்கிற போது இந்த திருத்தூதர்களுடைய கண்கள் எவ்வாறு திறக்கப்பட்டதோ, அவருடைய மனங்கள் எவ்வாறு திறக்கப்பட்டதோ, அதுபோல நம் மனமும் நம் கண்களும் கூட திறக்கப்படுகின்றன. வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா? இறைவார்த்தை வாசிக்கிற போது, தெய்வீக திருப்பலியில் அப்பம் பிற்கிற போது, உண்மையிலேயே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை உணரும் போது நம் உள்ளமும் பற்றி எரியும். உள்ளம் பற்றி எரிகிற போது கிறிஸ்துவின் சாட்சிகளாய் நாம் இருப்போம். ஆமென். கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னையே அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதருக்கு மீட்பளிக்கும் பலிப்பொருள்களை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் மனதிலும் உடலிலும் நலம் பெற்று செயலாற்ற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ, நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில்
உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வதற்கிற இந்த அப்பத்தை மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று உமக்குழியம் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். இவ்வேளையில் இறைவனிடம் சேர்ந்திருக்கிற நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போம். கடவுளுடைய இரக்கத்தினால் அவரின் ஆன்மா நித்திய இளைப்பாறுதலை அடைய மன்றாடுவோம். எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். ஒளியாமிரையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரையே வாராய், ஒளியாமிரையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரையே வாராய். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தர். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தர். உம்மில் என்றும் வாழ
வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாராய். அவர் அப்பத்தை பிடும்போது சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் அருளடையாளத்தை வணக்கத்தோடு பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். பழைய பாவங்களிலிருந்து எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி புதுப்படைப்பாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்று